தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா நடந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, எந்த கட்சியுடன் கூட்டணி இல்ல, மக்களுடன் கூட்டணி அப்படி சொல்லி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம். அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்ச உடனே அடுத்த வதந்திக்கு ரெடி ஆயிட்டாங்க. கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தாங்களாமா அப்படின்னு இந்த நியூஸ் சேனல், அப்புறம் சவுக்கு சங்கர், அப்புறம் இந்த மாரிதாசன்றவர் ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ஆனா அவங்க போட்ட போஸ்ட பாருங்க, நாமக்கல்லுக்கு தளபதி போனதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கேமராமேன்களை குறிப்பிட்டு இது படத்துக்காக ஷூட்டிங் எடுக்க வந்த டீம் சொல்லி வதந்தி பரப்புனாங்க. ஆனா இந்த டீம் யூடியூப் லைவ் போடுற டீம், அதை நீங்களே பாருங்க. இந்த கரூர் துயரத்தை ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு அப்பவே வதந்தி பரப்புனாங்க. அதுக்கு அருண்ராஜ் அவர்களும் அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காரு, அதையும் பாருங்க. உங்களுடைய வெஹிக்கிள் இருந்த பிரச்சார வாகனத்துல இருந்து கேமராக்குள்ள நிறைய வீடியோக்கள் எடுத்தாங்க. அது வந்து ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிலாம் சொல்லப்படுகிறது. அது எப்படி நீங்க பாருங்க? இதுல ரொம்ப இவ்வளவு ஒரு துயர நிகழ்வுல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனமா தான் பார்க்கிறேன். இது அருவருக்கத்தக்க விமர்சனம். இது கண்டிப்பாக யார் செய்திருந்தாலும் இதை நான் உண்மையாக கண்டிக்கிறோம். அதற்கான அவசியமும் தேவையும் கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பிரசல் பண்ணிருக்கீங்களா? அது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுப்போம். உங்க தலைவருக்கு முதல் மாநாட்டுல 10 லட்சம் வந்தாங்க, 2வது மாநாட்டுல 20 லட்சம் வந்தாங்க. அப்பெல்லாம் ஷூட்டிங் எடுக்காதவர் எப்படி கரூர்ல போய் எடுக்க போறாரு? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த கொத்தடிமைகள் ஃபுல்லா வதந்தி பரப்பிக்கிருக்காங்க. முதல்ல கரூர் துயர சம்பவத்துல விஜய் அவர்கள் மீது பழி போட்டு அவரை கொலைகாரன் அப்படின்னு சொல்லி அவரோட அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தாங்க, அது முடியல. அப்புறம் ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சு கூட்டணி பிச்சை எடுத்தாங்க, அதுவும் முடியல. அப்புறம் தனிப்பட்ட பிரச்சனைய பொது வெளியில உடைச்சு அவரை க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தாங்க, அதுவும் முடியல. அப்புறம் பிஜேபியுடன் கூட்டணி அப்படி சொல்லி வதந்தி பரப்புனாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு தளபதி. அடுத்து இப்போ இந்த ஜனநாயகன் படத்துல கரூர் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வதந்தி பரப்பிக்கிருக்காங்க. மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக மொத்த ஐயோக்கியனும் ஒன்னா கூடியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு அவதூறு பரப்ப போறாங்கன்னு தெரியல. அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு, இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன, இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க.